அதிக நேரம் மொபைல் இல்ல சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஐஸ் வந்து டயர்ட் ஆகிடுதா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கடி ஐயில் பேர்னிங் சென்சேஷன், ஹெவினஸ், டயர்டாக வந்து ஃபீல் ஆகுதா? இது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. இது உங்களோட ஐஸ் உங்ககிட்ட சைலண்ட்டாக சொல்கிற ஒரு சிக்னல். நார்மலாக நம்ம பர் மினிட்ல பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல 15 to 20 டைம்ஸ் வந்து ஐஸை பிளிங்க் பண்ணுவோம். இதுவே நீங்கள் மொபைலோ இல்லை சிஸ்டம்லேயோ அதிகமாக வேலை பார்க்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, சிஸ்டம் யூஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 1 மினிட்ல 5 to 6 டைம்ஸ் தான் வந்து ஐஸை பிளிங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஐஸ் பிளிங்க் பண்ணுறது கம்மி ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் இருக்க டியர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த டியர்ஸோட செக்ரேஷனுமே கம்மியாயிடும். அந்த டியர்ஸ் வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ வந்து ட்ரை ஐயாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரீசனால் தான் வந்து ஒருத்தருக்கு டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயினோ இல்லைனா கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோமோ வருது. இதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ இரிட்டேஷன், பேர்னிங் சென்சேஷன், கண் ரொம்ப எரிச்சலாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து ஐஸ் பிளிங்க் பண்ணிவிட்டு பார்த்தா தான் கிளியர் ஆகும். லைட்டாக வந்து ஐஸ் வந்து பிளர் ஆகிட்டு கிளியர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். லைக் இப்போ நீங்கள் சிஸ்டமே பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்ட்டு உங்களுக்கு வந்து பிளர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி மைல்டு பிளர் விஷனுமே க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஹெட்டேக் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி மார்னிங் டைமில் நீங்கள் பிரிஸ்காக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டாக ஈவினிங் மேலே ஆகிறப்போ வந்து ஈவினிங் டைமில் வந்து உங்கள் ஐஸ் வந்து ரொம்பவே டயர்டாகி ஹெவினஸாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது என்ன ரீசன்னால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வச்சு பார்க்குறோமோ அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் விஷயம், நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 hours கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஐஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குது இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஐஸோட மசில்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த நம்மளோட ஐஸோட மசில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஜிம்மில் போயிட்டு ஒரு டம்பிள்ஸ் தூக்குறோன்னு வைங்களேன், அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்மளோட ஐ மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அந்த டைமில். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அதிகமாக ஐ ஸ்ட்ரெயின், ஐ இரிட்டேஷன், ஐ பெயின் எல்லாமே வருது. ஸோ நம்மளோட ஐ மசில்ஸ்க்கு நம்ம ரொம்ப வந்து அதை டயர்டாக விடக்கூடாது. சரி, ஓகே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2020 ரூலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். 2020 ரூல் அப்படின்னா என்னன்னு இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்ரி 20 மினிட்ஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ஒவ்வொரு 20 மினிட்ஸுமே வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் கண்ணுக்கு பிரேக் விடணும். அந்த 20 செகண்ட்ஸில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூரத்தில், அதாவது 20 feet டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 20 feet டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க போகிறீங்க அந்த 20 செகண்ட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு 20 மினிட்ஸும் ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐ ஸ்ட்ரெயினை நம்ம ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்களே கான்சியஸாக வந்து பிளிங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம ஐஸை கரெக்டாக பிளிங்க் பண்ணுறோமா சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நம்மளே வந்து நம்ம ஐஸை பிளிங்க் பண்ணுறோமா அப்படின்னு யோசித்து கான்ஷியஸாக வந்து நம்ம ஐஸை பிளிங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பிளிங்க் கண்டினியூஸ்லி அண்ட் கான்ஷியஸ்லி. தேர்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களோட சிஸ்டமில் அதிக அளவு பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த் விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த லெவலில் வச்சு அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அதை கரெக்டான லெவலில் தான் வச்சு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ உங்களோட சிஸ்டம் பார்த்திங்கன்னா உங்களோட ஐ லெவலுக்கு நீங்கள் வச்சு பார்க்காம உங்கள் ஐ லெவலோட கொஞ்சம் கம்மி பண்ணி கீழே வச்சு யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் பண்ணியுமே வந்து எனக்கு
எனக்கு இன்னுமே கண்டினியூஸாக வந்து ஐ ஸ்ட்ரெயின், ரெட்னஸ், ட்ரைனஸ் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் சம்டைம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நியர்பை ஒரு குட் ஐ ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணி நீங்கள் ஃபுல் ஐ செக்கப் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லூப்ரிகேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, லூப்ரிகேஷன், ரிஃப்ரெஷ் ட்ராப்ஸ், ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐ ட்ராப்ஸஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்மால் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணாவே பார்த்திங்கன்னா பிக் ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் அவர் ஐஸ் டிசர்வ்ஸ் த பெஸ்ட் கேர். ஓகேங்களா? இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கரெக்டான இந்த 5 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்ஸை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.